Hi guys, welcome to Future Academy. லாஸ்ட் செஷன்ல நம்ம இங்க இருக்கக்கூடிய கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ்னுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துனோம். ஸோ அந்த வீடியோனுடைய கண்டினியூஷன் தான். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம என்ன சொல்றோம் அண்ட் லாஸ்ட் வீடியோவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது பார்ட் 2. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்வரும் எந்த குழு மாவட்ட ஊராட்சி மன்றத்தின் ஒரு மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் அதன் தலைமை செயல் அலுவலராக நியமிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் அப்படிங்கக்கூடிய ஒரு போஸ்டிங்கை உருவாக்கணும் அப்படின்னு பரிந்துரைச்ச குழு எது அப்படிங்கிறத பார்க்குறோம். GVK ராவ் குழு 1985 வந்து பாத்தீங்க அப்படின்னா திட்டக்குழுவால் உருவாக்கப்பட்டதுதான் இது. ஸோ இந்த குழு எதுக்காகனா இங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளை மேம்படுத்துவதற்காக திட்டக்குழுவால் 1985 உருவாக்கப்பட்டது. ஸோ அதே மாதிரி பல்வந்த் ராய் மேத்தா குழு வந்து பாத்தீங்கன்னா 1957 அசோக் மேத்தா குழு வந்து 1977 LM சிங்வி வந்து பாத்தீங்கன்னா 1986 உருவாக்கப்பட்டதை நம்மளால பார்க்க முடியும், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து, பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா எந்த மாநிலத்தின் முறையாக தொடங்கப்பட்டது? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்கக்கூடிய பைலா மாவட்டத்துல 2016 தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உஜ்வாலா 2.0 வந்து 2021 தொடங்கப்பட்டது. பிளஸ் இந்த திட்டம் எதனோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க, சரிங்களா? கண்டிப்பா இந்த திட்டத்தை பத்தி எல்லாத்துக்கும் புரிதல் இருக்கும். இந்த திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டதுன்னு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ஸோ அதுக்கு அடுத்து, வாட் இஸ் த மேக்சிமம் இன்டர்வல் பிட்வீன் 2 செஷன் ஆஃப் எ பார்லிமெண்ட்? நாடாளுமன்றத்தினுடைய 2 கூட்டங்களுக்கு இடையே அதிகபட்சமா எவ்வளவு கால அளவு இருக்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. 6 மாதங்கள் இருக்கலாம். அததான் ஆர்டிகல் 85 சரத்து 85 இதை பத்தி தான் குறிப்பிடுது. வருஷத்துக்கு 2 முறையாவது குறைஞ்சபட்சம் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கணும் அப்படிங்கறது குறிப்பிடுது இந்த ஆர்டிகல் 85 சரத்து 85, தெரிஞ்சுக்கோங்க. 6 மாத காலங்கள், சரியா? ஸோ அதுக்கு அடுத்து, பெருநகர சென்னை மாநகராட்சி பற்றி சரியான கூற்றை கண்டறிய. ஸோ இங்க இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி பத்தின கூற்றை கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட், மாண்புமிகு மேயர் தலைமையில் நிர்வாக பிரிவு உள்ளது. கிடையாதுங்க. மேயர் தலைமையில நிர்வாக பிரிவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ அந்த நிர்வாக பிரிவு யார் தலைமையில இருக்கும்? எக்ஸிகியூட்டிவ் விங் வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா கமிஷனர் இருப்பார். பெருநகர கமிஷனர் வந்து இருப்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு IAS அதிகாரியா இருப்பாரு. அவர் தலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த எக்ஸிகியூட்டிவ் விங் வந்து இயங்கும், சரிங்களா? நிர்வாக பிரிவு வந்து இயங்கும். ஸோ அதுக்கு அடுத்து, சென்னை கார்பரேஷன் இஸ் டிவைடட் இன்டு 15 ஜோன் கம்பரைசிங் ஆஃப் 200 வாட்ஸ். இங்க இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி வந்து பாத்தீங்கன்னா 15 மண்டலங்களாகவும் 200 பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. இது கரெக்ட் தாங்க. த ஜோன்ஸ் ஆர் குரூப்டு இன்டு 3 ரீஜன். இந்த மண்டலங்கள் 3 வட்டார அலுவலகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது கரெக்ட் தான். 3 வட்டார அலுவலகங்களா நார்த், வட சென்னை, சவுத், தென் சென்னை, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல், மத்திய சென்னை அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அந்த நிர்வாகம் நடத்தப்படுது அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இதுல முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு, மீதி இருக்கக்கூடிய 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டுங்க. 2 and 3. ஸோ அதுக்கு அடுத்து, which constitutional article deals with the parliament power to create all India civil services or all India services அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய அகில இந்திய குடிமை பணிகளை உருவாக்குவதற்காக பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் வழங்கும் சரத்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 312 ராஜ்யசபாவுக்கு அந்த சரத்தை வந்து வழங்குது. இந்த சரத்தை என்ன பண்ணுதுன்னா ஆல் இந்தியா சர்வீசஸ் உருவாக்கக்கூடிய அதிகாரங்களை ராஜ்யசபைக்கு வந்து வழங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய மாநிலங்களவைக்கு இந்த அதிகாரத்தை வழங்குது, தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து, இந்திய குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் நடைமுறைகளை மாற்றி அமைத்த அரசியலமைப்பு சட்ட திருத்தமானது. ஸோ 11வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். கடைசி வீடியோல இதே கொஸ்டினை நம்ம பார்த்துருக்கோம். ஒரே கொஸ்டின் பேப்பர்ல ஒரே கொஸ்டின் 2வது டைம் ரிஃப்ளெக்ட் ஆகிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு திரும்பவும் நம்ம சொல்றோம். ஸோ இந்த 11வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் ஜாயின்ட் சிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கூட்டு அமர்வு மூலம் வைஸ் பிரசிடென்ட் தேர்தல் நடக்கக்கூடாது. துணைத் தலைவர் தேர்தல் வந்து குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய
ஜாயின் சிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கூட்ட அமர்வின் மூலம் நடக்கக்கூடாது. அது வந்து எலக்ட்ரோரல் காலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தேர்வு குழுவின் மூலம் நடக்கணும் அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இது 11வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1961ல கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இதுல இந்த முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல 2 விஷயம் முக்கியமா பேசியிருப்பாங்க. எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கு அடுத்து, பொது வேலையில் எந்த ஒரு பதவிக்கும் வேலைவாய்ப்பு அல்லது நியமனம் தொடர்பாக அனைத்து குடிமக்களுக்கும் சம வாய்ப்பு என்பது பின்வரும் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களில் வாயிலாக வலியுறுத்தப்படுகிறது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆர்டிகல் 16 தொடர்பான ஒரு கேள்வியா இதை நம்ம பாக்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 77வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1995, அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய 85வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2001லயும் குறிப்பிடப்பட்டிருக்கும். 77ல வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, எஸ்சி எஸ்டி பிரிவினரை சார்ந்த நபர்களுக்கு ப்ரமோஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய பணி உயர்வுல வந்து இடஒதுக்கீடு உண்டு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறிப்பிடும். ஸோ அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய இந்த 85வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து பாத்தீங்கன்னா சீனியாரிட்டி, சரிங்களா, பணி மூட்பு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி பேசும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து 2, 3 மட்டும் சரி. ஸோ அதை பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து, குடியுரிமை சட்டத்தில் டேசாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின் மூலம் வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்கள் என்னும் புதிய பிரிவு இணைத்துக் கொள்ளப்பட்டது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப், சரிங்களா, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஓசிஐ வந்து பாத்தீங்கன்னா 2005ல சிட்டிசன்ஷிப் ஆக்ட், குடியுரிமை சட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1955ல கொண்டு வரப்பட்ட இந்த குடியுரிமை சட்டத்துல 2005ல் அந்த திருத்தத்தை மேற்கொண்டு இதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்கள், ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஓகேவா, OCI அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து, கீழ்கண்ட சட்டங்களை அவை இயற்றப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துக. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் ஆக்ட், மகப்பேறு நிதி உதவி சட்டம். ஸோ மகப்பேறு உதவி சட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1961ல கொண்டு வரப்பட்டது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம், இது 2005ல. ரைட் டு எஜுகேஷன், கல்வி உரிமை சட்டம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2009ல கொண்டு வரப்பட்டு 2010ல இருந்து நடைமுறைப்படுத்தப்படும். சட்ட பணிகள் ஆணைய குழு சட்டம், லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட். ஸோ இது வந்து 1987ல கொண்டு வரப்படும். ஸோ அப்படி நீங்க பாத்தீங்கன்னா 142 சரிங்களா, 1423 அப்படிங்கிறது இதற்கான ஆன்சர். பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து, விச் ஆர் த ஃபாலோயிங் ஆக்ட் ஸ்டேட் அபவுட் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், கீழ்கண்டவற்றில் கூட்டாட்சி முறை பற்றி கூறும் சட்டம் 1935ல கொண்டு வரப்பட்ட இந்திய அரசாங்க சட்டம் தான். அதை பத்தி பேசுங்க. ஏன்னா இதுல தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபெடரல் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கூட்டாட்சி பட்டியலை கொண்டு வந்திருப்பாங்க. டயார்கி அட் சென்ட்ரல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மத்தியில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா ஃபெடரேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அனைத்து இந்திய கூட்டமைப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சட்டத்தின் மூலம் உருவாக்கி இருப்பாங்க. 1935ல கொண்டு வரப்பட்ட இந்திய அரசு சட்டம், சரிங்களா. ஸோ தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து, which scheme has been implemented to achieve the educational goal outline in தமிழ்நாடு விஷன் 2023, சரிங்களா. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு தொலைநோக்கு 2023 கல்விக்கான இலக்குகளை அடைவதற்காக எந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னா லைப்ரரிஸ் இன் வில்லேஜஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய இந்த விஷன் 2023 பொறுத்த வரைக்கும் 2012ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட, அப்போதைய முதல்வரான ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்டதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதுல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பொருளாதார ரீதியா, சமூக ரீதியா, ஸோ அது மட்டும் இல்லாம மனிதவள மேம்பாட்டு ரீதியா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடை மேம்படுத்தணும், 2023க்குள்ள தமிழ்நாட்டுல நிறைய அச்சீவ் பண்ணும் அப்படிங்கக்கூடிய டார்கெட் எல்லாமே பேசினது இந்த விஷன் 2023 அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த விஷன் 2023 ரொம்ப முக்கியம், சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து, which among the following statement are correct about the NEETS scheme, தமிழ்நாட்டின் நீட்ஸ் திட்டம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? ஃபர்ஸ்ட், இது ஊக்கத்தொகை
வழங்கும் திட்டமாகும். ஸோ இது ஊக்கத்தொகை வழங்கும் திட்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது வந்து ஒரு லோன் வழங்கும் திட்டம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கடன் உதவி அல்லது ஒரு நிதி உதவி வழங்கும் திட்டமா இந்த திட்டத்தை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து சிறப்பு பிரிவினில் உள்ள ஆர்வலர்களுக்கு 55 வயது வரை இருக்கலாம். ஆமா, இங்க இருக்கக்கூடிய எம்பிசி, பிசி, எஸ்சி ஆர் எஸ்டி பிரிவினரை சார்ந்த நபர்களுக்கு 55 வயது வரை அவங்களுக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து இதுல வச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் கரெக்ட் தான். ஸோ இட் ஆஃபர் 2% இன்ட்ரெஸ்ட், திரும்பி செலுத்தும் காலம் முழுவதும் 2% வட்டி மானியத்தை வழங்குகிறது. ஸோ இது பொறுத்த வரைக்கும் இது வந்து தவறுங்க. 3% வட்டி மானியத்தை வந்து இது வழங்குது. சரிங்களா? 3% வட்டி மானியத்தை வழங்குது. முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட திட்டம் இது. ஸோ இது வந்து கரெக்ட் தான். முதல் தலைமுறையில இருக்கக்கூடிய தொழில் முனைவோருக்கு ஒரு வாய்ப்பை வழங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டதான் இந்த நீட்ஸ் திட்டம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா 2012-13 இந்த நிதியாண்டுல கொண்டு வந்திருப்பாங்க. 2012-13 நிதியாண்டுல வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பிங்க. ஸோ அதுக்கு அடுத்து 2023 ஆண்டுக்குள் வறுமை இல்லாத மிகவும் வளமை மற்றும் முற்போக்கான மாநிலமாக தமிழகம் இருக்கும் என்று தொலைநோக்கு 2023 தமிழ்நாடு ஆவணம் கணித்துள்ளது. ஆமா, விஷன் 2023 வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து நோ பாவர்ட்டி, வறுமையற்ற நிலை உருவாகணும் அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்கோம். இது வந்து சரியானதுதான். ஸோ அதுக்கு அடுத்து மேனுஃபேக்சரிங் செக்டர் இஸ் அசைன்டு த கீ ரோல் ஆஃப் எனர்ஜைசிங் த எக்கனாமி அண்ட் எரெக்டிங் த விர்ச்சுவஸ் சைக்கிள் ஆஃப் என்ஹான்சிங் காம்படிட்டிவ்னஸ். ஸோ அதுக்கு அடுத்து எஃபிஷியன்சி அண்ட் வைப்ரன்சி இன் ஆல் செக்டர். கண்டிப்பாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய உற்பத்தி துறை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மேம்படுவதன் மூலம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பெரிய லெவலில் அந்த பொருளாதாரம் வளரும். ஸோ இதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா பொருளாதாரம் அடுத்த நிலைமைக்கு போய் சமூக முன்னேற்றம் வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான். இதுவும் விஷன் டாக்குமெண்ட்ல வந்து பேசியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டுமே சரியானதுதான். ஸோ அதுக்கு அடுத்து according to the SDG Indian Index 2324, which category the Tamil Nadu state belong to? ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முன்னணி செயல்திறன் நிலை. ஸோ முன்னணி செயல்திறன் நிலையில தான் தமிழ்நாடு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய இண்டிகேட்டர்ல நாம வந்து முதன்மையா இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? நிறைய இண்டிகேட்டர்ல நம்ம முதன்மையான மாநிலமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸோ அடுத்த கொஸ்டின்ல பார்க்கலாம். பின்னாடி ஒரு கொஸ்டின் இருக்கு, அதில் நம்ம இதை பத்தி டீட்டெயிலாக பேசலாங்க. ஸோ அதுக்கு அடுத்து which among the following is the first state in the country to establish transgender welfare board? ஸோ இங்க இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கான நலவாரியத்தை அமைத்த முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். 2008 அமைச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 15 வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர் டேவா கொண்டாடப்படுறதுக்கு 2008 வந்து இது வந்து அமைக்கப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்ஜெண்டர் டேவா 2014 இருந்து இது வந்து கொண்டாடப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு அடுத்து அசோசியேஷன் ஒரு கூற்று கொடுத்திருக்காங்க. The disparity in education between urban and rural areas has enduring and profound effects that exacerbate social inequality. இங்க இருக்கக்கூடிய நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்களுக்கு இடையேயான கல்வி சார்ந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது சமூக ரீதியா ஏற்றத்தாழ்வை வந்து குறிக்குது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது கரெக்ட் தான். ஸோ அதுக்கடுத்து அதுக்கான காரணம் ரூரல் ஸ்டூடெண்ட் ஃபேஸஸ் சிக்னிஃபிகன்ட் சேலஞ்சஸ் இந்த competing with their urban peers due to lack of adequate educational resources. இதுவும் கரெக்ட் தான். இங்க இருக்கக்கூடிய நகர்பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மாதிரி ஏன் கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி கிடைக்கிறதுல அல்லது ஏன் அவங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கல்விக்கான கட்டமைப்பு கொஞ்சம் பின்தங்கிய நிலைமையில இருக்கு. அதுதான் காரணம். சரிங்களா? ஸோ இதுவும் கரெக்ட் தான். எக்ஸ்பிளைன் பண்ணுதான்னு கேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணவும் செய்யுது. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ அதுக்கு அடுத்து 2023-24 ஆண்டுக்கான SDG இந்திய குறியீட்டின்படி SDGகளின் தமிழ்நாட்டு சாதனை குறித்து பின்வரும் கூற்றுகளை செய்து சரியானது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வறுமை இல்லாத மாநிலங்களின் பிரிவில் முன்னணி மாநிலமாக செயல்படுகிறது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டாப் பெர்ஃபார்மரா இருக்கு ஆஸ் ஃப்ரண்ட் ரன்னர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது வந்து கரெக்ட் தான்.
ஏன்னா எஸ்டிஜில வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்டிஜி 1 முதலாவது இலக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நோ பாவர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வறுமையற்ற நிலை. இதுல கிட்டத்தட்ட 92 அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கோரோட 100க்கு 92 அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து முதலிடத்துல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். த ஓவரால் எஸ்டிஜி ஸ்கோர் ஆஃப் த ஸ்டேட் வாஸ் 76 இல்லைங்க 78 அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கோரோட இருக்கும். இது வந்து தவறு. 78 எடுத்து தேர்ட் பிளேஸ் மூன்றாவது இடத்துல வந்து நம்ம இருப்போம். அதுவும் 78 ஸ்கோரோட ஃப்ரண்ட் ரன்னரா இருப்போம். சரிங்களா? ஸோ ஒரு முதன்மையான மாநிலமா நம்ம விளங்குவோம். இந்த தமிழ்நாடு ரேங்க் தேர்ட் இந்த கண்ட்ரி இந்த காம்போசிட் எஸ்டிஜி ஸ்கோர் கரெக்ட் தான். மூன்றாவது இடத்துல நம்ம இருக்கிறது வந்து கரெக்ட் தான். ஸோ இது வந்து சரிதான். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம எஸ்டிஜி 1 நோ பாவர்ட்டி அது ஒன்று, எஸ்டிஜி 7 அஃபோர்டபுள் எனர்ஜி, அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த குறியீட்டுல வந்து நம்ம 100க்கு 100 ஸ்கோர் வச்சிருக்கோங்க. 100 அவுட் ஆஃப் 100 வச்சிருக்கோம். ரொம்ப முக்கியம், ஏன்னா நிறைய ரினியூவபிள் எனர்ஜி சார்ந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிஜி 13 கிளைமேட் ஆக்ஷன், காலநிலை மாற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு வந்து முதன்மையான மாநிலமா இருக்கு. கிட்டத்தட்ட 100க்கு 81 அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கோரோட முதல் இடத்துல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அது மூணும் பார்த்துக்கோங்க. மேபி எங்காவது கேட்கலாம், நீங்க பார்க்கலாம் ஒரே ஏரியாஸ்ல இருந்து கொஸ்டின் எவ்வளோ ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, ஒரே கொஸ்டின் பேப்பர்ல ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரைட்? ஸோ அதுக்கு அடுத்து Dash is often recognized as the father of common knowledge for her contribution in promoting education, awareness and intellectual growth among people. மக்களிடையே கல்வி, விழிப்புணர்வு மற்றும் இன்டெலெக்சுவல் growth அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய அறிவுசார் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காக யாரை வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது அறிவின் தந்தை என அழைப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பக்கீஜி காமா அவர்கள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டியா பக்கீஜி காமா அவர்களை பார்க்கலாம். இவங்களை இது மட்டும் இல்லாம மதர் ஆஃப் இந்தியன் ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்திய புரட்சியினுடைய தாய் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. பக்கீஜி காமா அவர்களை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய குழுக்கள், கல்வி சார்ந்த குழுக்கள், கோத்தாரி குழு, ராதாகிருஷ்ணன் குழு, அம்பானி மற்றும் பிர்லா குழு, ஸோ அதுக்கடுத்து யாஷ்பால் குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோத்தாரி குழு 1964 அமைக்கப்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவிற்கு தேவையான கல்வியை வந்து கொண்டு போகணும், சரிங்களா? கல்வியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேம்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட அமைக்கப்பட்டதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் எதிர்காலம் அதன் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறத இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழு 1948 அமைக்கப்பட்டிருக்கும். இது எதற்காகனா உயர்கல்வி, இங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மானிய குழு யூஜிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை அமைக்கிறதுக்கான முக்கியமான குழுவா இதை நம்ம பார்க்கலாம் 1948. ஸோ அதுக்கடுத்து அம்பானி அண்ட் பிர்லா குழு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2000 அமைக்கப்பட்டிருக்கும். இங்க இருக்கக்கூடிய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், கல்வியில பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து பேசினதா இதை நம்ம பார்க்க முடியும், சரிங்களா? ஸோ இதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க கேட்டீங்கன்னா ஸோ பிரைவேட் கூட்ஸா நம்ம மாத்தினது இது வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாஷ்பால் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1992 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய சுமையை குறைச்சி அவங்களுடைய கல்வி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டதான் இந்த யாஷ்பால் குழு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் 1, 3, 2, 4 அப்படிங்கிறத ஆன்சருங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து செஷன் ஒரு கூற்று கொடுக்குறாங்க. பாலிசி மேக்கர் மஸ்ட் கண்டினியூ டு ஃபோக்கஸ் ஆன் டூ-ஃபோல்ட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் லெட்டிங் த எக்கனாமிக் க்ரோ ஃபாஸ்ட் அண்ட் அட்டாக்கிங் பாவர்ட்டி த்ரோ பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம். இங்க இருக்கக்கூடிய வறுமை ஒழிப்பு திட்டத்தின் மூலமாக இங்க இருக்கக்கூடிய கொள்கை உருவாக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா இந்த வறுமையை தொடர்ந்து டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வறுமையை வந்து குறைக்கிறதுக்கான வழிவகைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கரெக்ட் தான். ரீசன் அதற்கான காரணம் ஹை growth may be necessary but it is not sufficient for poverty elevation. இதுவும் கரெக்ட் தாங்க. ஒரு பொருளாதார வளர்ச்சி, ஒரு எக்கனாமிக்கல் growth வந்து பயங்கரமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பாவர்ட்டியை குறைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ பாவர்ட்டி, ஒரு வறுமைங்கிறது ஒரு அடித்தட்டு மக்கள் அல்லது சமூகத்துல கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய லெவல்ல பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கும். அப்ப இவங்க என்ன செய்யணும்னா அந்த குறிப்பிட்ட பிரிவினரை சார்ந்த மக்களினுடைய நலனுக்காக திட்டங்களை கொண்டு வந்து அதை குறைக்கணும், சரிங்களா? வெறுமனே பொருளாதார வளர்ச்சி மட்டும் செய்யாது. ஸோ இது ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணது கரெக்டும் கூடங்க. ஸோ அதுக்கு அடுத்து டியூரிங்
2014 2015 ப்ரொடக்ஷன் ஆஃப் சுகர் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் 2014-15 காலகட்டங்களில் சர்க்கரை உற்பத்தி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 27.9 மில்லியன் டன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா, 27.9 மில்லியன் டன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா, சுற்றுச்சூழல் பொருட்கள் என்பவை சந்தையிட பொருட்கள் ஆகும் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. சரிங்களா, சந்தையிடா பொருட்கள் ஆகும். கரெக்ட் தான். ஏன்னா சுற்றுச்சூழல் பொருட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. என்விரான்மெண்டல் கூட்ஸ் அப்படின்னா என்னன்னா, கிளீன் ஏர், ஒரு சுத்தமான காற்று அல்லது சுத்தமான நீர் அல்லது இங்க இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி, பன்முகத்தன்மை, உயிரி பல்லுயிர் பெருக்கம். ஸோ இந்த விஷயத்துல நம்ம சொல்றது உண்டு. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்ல ஒரு சந்தையில கிடைக்குமான்னு கேட்டா கிடையாது. ஸோ அப்போ இது பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். ஸோ சுற்றுச்சூழல் பொருட்கள் என்பவை சந்தையிடப்படக்கூடிய பொருட்களாகும். ஸோ இது தவறுங்க. ஸோ அப்படி சந்தையிடப்படலாம் முடியாது. ஸோ அதுக்கு அடுத்து புற விளைவுகள் உற்பத்தி மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளை சார்ந்தது. ஸோ இது கரெக்ட் தான். சரிங்களா, இங்க இருக்கக்கூடிய புற விளைவுகள் அப்படின்னா என்னன்னா, இந்த சுற்றுச்சூழல் பொருட்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு உற்பத்தியை கொடுக்கறது மூலமா பொல்யூஷன் வருது, பிளஸ் பொருளாதார வளர்ச்சிக்காக நாம இந்த பயோடைவர்சிட்டியை எவ்வளவு அழிக்கிறோம் அல்லது இந்த காற்றை எவ்வளவு மாசுபடுத்துறோம் அப்படிங்கறத சார்ந்ததா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இது சரியானதுதான். ஸோ அப்போ 1, 3 மட்டும் சரி, 2 தவறு. ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து அக்கார்டிங் டு டால்டன் கிளாசிபிகேஷன் ஆஃப் பப்ளிக் ரெவன்யூ, கம்பல்சரி பேமெண்ட் இன்க்ளூட். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கம்பல்சரி பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கட்டாய கட்டணத்துல இதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதில் நடைமுறை வரிகள், காணிக்கைகள், இழப்பீடுகள், கட்டாய கடன், பண அபராதங்கள், இது எல்லாமே வரும் அப்படிங்கறத அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து which of the following parameter measured are the true for child development index, குழந்தை வளர்ச்சி குறியீட்டு அளவீட்டிலும் பின்வரும் அளவுகளில் எது உண்மை, எதெல்லாம் உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளின் சதவீதம், பர்சன்டேஜ் ஆஃப் malnourished children from 0 to 6 years, 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுடைய எண்ணிக்கை, மொத்த குழந்தைகள்ல எவ்வளவு குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளா இருக்காங்க அப்படிங்கறத எடுத்துப்பாங்க. ஜுவாலியன் மேல் ரேஷியோ கிடையாது, ஜுவாலியன் செக்ஸ் ரேஷியோன்னு வந்திருக்கணும். ஸோ அங்க இருக்கக்கூடிய சிறார் ஆண் விகிதம் அப்படிங்கிறதோட சிறார் பாலின விகிதம் அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ இது தவறுங்க. ஸோ அதுக்கடுத்து நெட் என்ரோல்மெண்ட் இன் பிரைமரி அண்ட் செகண்டரி, தொடக்க மற்றும் இடைநிலை பல்களில் நிகர சேர்க்கை அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இது நெட் என்ரோல்மெண்ட் அப்படின்னு வராது, gross என்ரோல்மெண்ட். சரிங்களா, இருக்கக்கூடிய மொத்த சேர்க்கை எவ்வளவு அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்க. ஸோ இது தவறுங்க. தொடக்க பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளியிற்கு மாறும் விகிதம், ஸோ இந்த டிரான்சிஷன் ரேட்டை எடுத்திருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஸோ தெரிஞ்சுக்கோங்க, 1, 4 மட்டும் வரும். ஸோ இந்த சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2008 யூகேவில் நடந்த சேவ் தி சில்ட்ரன் அப்படிங்கிறத பார்க்கலாம். குழந்தைகளை காப்போம் அப்படிங்கக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய விளைவா வந்ததுதான் இது. சரிங்களா, ஸோ தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து நாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட், நாம பொறுத்த வரைக்கும் 2016 கொண்டு வரப்படக்கூடியது தான். ஸோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகள் தங்களுடைய பொருட்களை ஆன்லைன் மூலமா, சரிங்களா, இருக்கக்கூடிய இணையம் மூலமா விற்கக்கூடிய ஒரு சந்தை தான் பாத்தீங்கன்னா இந்த நாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமானதும் கூட 2016. சரி, ஓகேப்பா. ஸோ இந்த வீடியோ எல்லாம் கம்ப்ளீட்டா பார்த்துருப்பீங்கன்னு நம்புறோம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கு, உங்களுக்கு இதுல ஏதாவது ஆன்சர்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம அதை பத்தி பேசுவோம். ஓகேவா. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.